தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு எப்படி வழிபட வேண்டும் தெரியுமா? தமிழ் புத்தாண்டு அன்று அதிகாலையில் எழுந்து நீராடி, கோலமிட்டு, புத்தாடை அணிந்து வீட்டிலும், கோயிலுக்கு சென்று வழிபட வேண்டும். வாயிற்படிகளுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு, மாவிலை தோரணங்களை கட்டி மங்களம் சேர்க்க வேண்டும். வாயிற்படி நிலைவாயிலில் மஞ்சள் பூசி, சாணத்தால் மெழுகி, அழகிய மாக்கோலமிட்டால் திருமகள் வாசம் செய்வாள். பூஜை அறையில் மாபலா, வாழை மற்றும் வெற்றிலை பாக்கு, நகைகள் மற்றும் நெல் போன்ற மங்கள பொருட்களை வைத்து பூஜை செய்ய வேண்டும். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே வழிபாடு செய்து இறைவனுக்கு நெய்வேத்தியம் படைத்து வழிபட வேண்டும். முக்கியமாக இனிப்பு, கசப்பு, உப்பு, காரம், துவர்ப்பு, புளிப்பு என்ற 6 சுவைகளும் உள்ள உணவை இறைவனுக்கு படைக்க வேண்டும். தமிழ் வருட பிறப்பு அன்று கட்டாயம் இந்த பொருட்களை வாங்கிவிடுங்கள். ஏன் தெரியுமா? தமிழ் புத்தாண்டு அன்று நாம் செய்யும் செயல்கள் மற்றும் நாம் வாங்கும் பொருட்கள் அனைத்தும் மென்மேலும் வளர்ச்சியடையும். தமிழ் வருட பிறப்பு அன்று தங்கம் அல்லது வெள்ளி போன்ற பொருட்களை வாங்குவது சிறப்பு. நவதானியம் வாங்கி வீட்டின் பூஜை அறையில் வைத்து வழிபட வேண்டும். பஞ்சாங்கம் வாங்கி பூஜை அறையில் வைக்க வேண்டும். வாசனை மலர்கள் இந்த நாளில் வாங்கி வீட்டின் பூஜை அறையில் வைக்கலாம். கல்லுப்பு, கேயாதுமை, துவரம் பருப்பு, பால் சார்ந்த பொருட்கள், கண்ணாடி, மஞ்சள், குங்குமம், வெற்றிலை, பாக்கு, பழமாகிய மங்கள பொருட்களை வாங்க வேண்டும். மேலும் வீட்டில் உள்ள பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கி அவர்களிடம் இருந்து வாங்கும் பணத்தை சேமிப்பு பெட்டியில் வைத்து அதனுடன் பச்சை கற்பூரம், கிராம்பு, சோம்பு ஆகியவை சேர்த்து வையுங்கள். இது போன்ற பொருட்களை தமிழ் புத்தாண்டில் வாங்கினால் வீட்டில் உள்ள வறுமை நிலை நீங்கி அந்த வருடமும் முழுவதும் செல்வ செழிப்பு உண்டாகும். இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம பொதுநலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.